வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடியோடைய ஒயிட் 6 வெர்சஸ் அமெரிக்கன் கிட்ஸுகளில் ஒரு 8-man டாக் டீம் மேட்ச் நடக்குது. இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட், எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிச்சுக்கலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பக்கா. நான்லாம் வழக்கமாக அங்குளோடைய மேட்சையே மெயின் ஈவெண்ட்டாக வச்சு கழுத்திருப்பானுங்க. ஆனால் 2 தடவை நடத்திட்டானுங்கல்ல, அதனால் இதை கிக் ஆஃப்லேயே நடத்திட்டானுங்க. மேட்சை பற்றி சொல்லணுமே, அங்குள் ஹவுடியை தவிர மற்ற எல்லாருமே பயங்கர பர்ஃபார்மன்ஸ். அங்குள் ஹவுடி டீமில் இருக்கிற எல்லாருமே ஒரு நல்ல டேலண்டர் பேசுகிறேங்க. ஃபைட்டிங் இருக்குதே ஹெவியாக கொடுக்குறானுங்க. மேட்ச் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. வழக்கம் போல் அங்கிள் ஹவுடியுடைய ஒயிட் 6 தான் இந்த டீமில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் ஜாக்கேபிள் கூடயும் அவருடைய டீம் கூடயும் ஒரு ஃபியூட் போகாமல் தனித்துவமாக வேறு ஒரு ஃபியூட் போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய தடவை பார்த்தாச்சியா, மீண்டும் மீண்டும் மறுக்கலாம் வேண்டாம் இந்த ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அஃபிஷியல் பேட் பிளட்டில் பார்த்தீங்கன்னா லீ மார்கன் வெர்சஸ் ரியா ரிப்ளைக்குள்ள WWE உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் அஃபிஷியலி நான் சொல்லியிருந்தேன். லீ மார்கன் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரியா ரிப்ளை கூட மோதுவாங்கன்னு. ஸோ அதுதான் அஃபிஷியலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரீஸ்ட் இஸ் ஹியர். நம்ம ஃபின்பேலர் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கும் ஃபின்பேலருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கை பற்றி பேச வராது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபின்பேலர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம 2 பேருமே ஒரு டாக் டீமாக இருந்தோம், இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கிறோம், கிட்டத்தட்ட நீயும் நானும் சேர்ந்து 4 டைம் டாக் டீம் சாம்பியன்ஸ் ஆகிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு டைமும் வின் பண்ணும்போது 2 கேல்குலேஷன், ஏன்னா 2 பிராண்டோடைய டாக் டீம் டீட்டெயில்ஸ் இருந்தாங்க, அதனால் அவங்க 4 டைம் டாக் டீம் சாம்பியன்ஸாக. இப்போ நான் டாக் டீம் சாம்பியனாக இருக்கேன், நான் 5 டைம் டாக் டீம் சாம்பியனாக இருக்கேன். நீ வந்து ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்ட, எனக்கு அந்த வாய்ப்பெலாம் கிடைக்கல. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப கெட்ட விஷயந்தான், அதாவது இதெல்லாம் ரொம்ப பேடான விஷயந்தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும், உனக்கும் எனக்கும் பேட் பிளட்டில் ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதுக்கு டேமியன் பிரிஸ்டும் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் கேட்க வேண்டியது நீயே கேட்டுட்ட, பேட் பிளட்டில் நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும், லீ மார்கன் அதே மாதிரி ரியா ரிப்ளை இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. லீ மார்கன் இருக்கிறாங்கல்ல, ரியா ரிப்ளை முதுகுலேயே அடிக்கும்போது என் ட்வின்ஸை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேமியன் பீஸ் அந்த அடியை தாங்குவார் பாருங்களேன். நெஞ்ச நக்கிட்டிங்கப்பா, எவ்வளோ அடி கொடுத்தாலும் வாங்குறான்டா அந்த கொய்யால. அதுலேயும் டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா அடி கொடுக்க ரியாவை அடிக்காத, என்ன அடின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பாரா ஜே ஊசோ அங்கேருந்து ஓடி வராரு. நீ என் மேலே கை வை, மாமி மேலே கை வைக்காதன்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்துகிட்டு வராரு பாருங்களேன். பார்த்தோன்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அலடிச்சு ஓடிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஜே ஊசோ வந்து டெரர் ட்வின்ஸை வந்து சேவ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ஃபா அண்ட் இஷா டவான் இவங்களுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கரண்ட் சாம்பியன் இருக்கிற பியாங்கா மற்றும் ஜாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பற்றி பெருசாக என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம டைம் பார்த்துட்டோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பியாங்கா பலர் மற்றும் ஜாக் கார்கல் அவங்களுடைய உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த பிரெட் ஹார்ட்டோடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இன்றைக்கி கனடாவில் இந்த ரா ஷோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே தெரியுது, நீங்கள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க என்னெல்லாம் பண்ணுறீங்கலாம் பார்க்கும்போதே தெரியுது. கனடா நட்டை தானே இன்றைக்கி ரா நடந்திருக்குது. WWE தெரியும்டா, அதுக்கு தானே பிரெட் ஹார்ட்டை கூட்டிகிட்டு வந்துருக்கிறீங்க. பிரெட் ஹார்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அந்த ஒரு சந்தோஷம். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஜெனரல் குந்தர் வராரு. குந்தர் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு நல்ல ரஸ்லர் தான், அதாவது நீங்கள் ஒரு நல்ல ரஸ்லர் தான், ரிங்கியரில் ரொம்ப சண்டை போடுவீங்க தான், பட் ஆனால் உங்களை விட நான் ரொம்ப நல்லா சண்டை போடுறேன். பிரெட் ஹார்ட்டோடைய தீவிர ரசிகர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது எல்லாருமே பிரெட் ஹார்ட் லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது உண்மையை சொல்லட்டா, பிரெட் ஹார்ட் உன்னை ஏன் திரும்ப இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. குந்தர் வந்து புட்டுன்னு வைக்கிறாரு. இது வந்து உன்னுடைய ஹோம் டவுனில் இருக்கிறவங்க உன்னை நேசிப்பாங்க, அதுக்காக தான் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. இதுவே நீ வேறு இடத்துக்கு கூப்பிட்டுப்பாரு அப்படி இல்லை, ஆனால் எனக்கு எங்கே போனாலும் மவுஸ் உண்டு, ஏன்னா நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறாரு. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் பிரெட் ஹார்ட்டோடைய தீவிர ரசிகர்கள் பல பேர் இருக்கலாம், பட் ஆனால் நான் யாரோட ரசிகர் தெரியுமா, நான் பில் கோல்டுபர்க்கோட ரசிகர், ரசிகர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கோல்டுபர்க்குக்கும் பிரெட் ஹார்ட்டுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே.
அதை கேட்டுனா அவர் முழிக்கிறாரு. ஏண்டா அவன் எங்கே ஷாக்கு கொடுத்துன்னு அவனை தோக்க அடிச்சேன்னு தெரியுமா? நான் பழைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரெட் ஹார்ட்டுக்கும் கோல்டுபர்க்குமான அந்த ஸ்டோரியெல்லாம். ஸோ அதனால் பிரெட் ஹார்ட் ஃபேன் இல்லாமல் நான் கோல்டுபர்க் ஃபேன் சொன்னோன்னா பிரெட் ஹார்ட்டோட மூஞ்சியை மாறிட்டு. அப்போ அந்த இடத்துல சாமி சைன் வராரு. சாமி சைன் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவன்கிட்ட என்ன கேட்டேன், நான் ஒன்றும் இன்டர்கனகல் சாம்பியன்ஷிப்பில் உன்னை தோக்க அடிச்சுக்கிறேன், இப்போ எனக்கு அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு வேணும்னு கேட்டேன், நீ தரல. முதல்ல நீ அந்த WWE ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு என்கிட்ட தான், அதுக்கப்புறம் பேச சொல்கிறாரு. குந்தர் பேசவே மாட்டேக்காரு. இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா, நீ வந்து என்கிட்ட ரீமேட்ச் கேட்குறியா, நான் வந்து இன்டர்கனகல் சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு தோற்றேன், அதுக்கப்புறம் இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டேன், ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பு கிட்டே என் மோதணும், நான் உனக்கு இன்டர்கனகல் சாம்பியன்ஷிப்புக்கு மோதலுக்கு தகுதி இருந்தது, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு மோதலுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, அதனால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வாய்ப்புனா உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அப்போ சாமி சைன் கடுப்பாய் பார்த்தீங்கன்னா சாமி சைனும் குந்தரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம குந்தரே அடித்து துரத்து விட்றாரு, உன்ட்ட இன்டர்கனகல் சாம்பியன்ஷிப்பை பிடுங்குற மாதிரி பேட் பிரெட்டில் உன்ட்ட மேட்ச் வாங்கி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் உன்ட்ட பிடுங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமி சைன் சபதம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ப்ரான் பிரேக்கர் வந்து பூட்ஸை பார்க்க போகிறாரு, அதான் பீட்டனை. அப்போது உன் பேர் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அந்த பேரை பற்றி சொல்லாது, எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லாது. இல்லைப்பா உன் பேர் வந்து பீல தானே ஆரம்பிக்கும், என் பேர் வந்து அது இல்லை. சரி உன் பேர் என்ன? என் பேர் பீட்டன். பீட்டன், நீ ஷேமஸ் கூட ஒரு பெரிய பிரச்சனையில் போய்ட்டுருக்கல. சரி பீட்டு, இன்றைக்கி வந்து நீ கண்டிப்பாக வின் பண்ணிடு, ஏன்னா இருக்குதுல நீ தான் ரொம்ப சப்பையான ஆள், ஈஸியாக வீழ்த்ததுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேமஸ் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார்ல, அந்த ஸ்டிக்கை வச்சே பார்த்தீங்கன்னா பூட்ஸ் பேக் ஸ்டேஜில் போய் படார்னு அடிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ள அந்த ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்ச், அதாவது சொல்லுவாங்க அவங்க நாட்டு ஸ்பெஷலிட்டிக்கான ஒரு மேட்ச், அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் மறந்து போச்சு, ஞாபகம் போது சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெர்டி டாமினிக் மிஸ்டீரியோக்கும் டிராகன் லீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு, இவங்களுக்குள்ள நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்குது. அந்த நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை டாமினிக்ட இருந்து டிராகன் லீலாம் வின் பண்ணியிருக்காரு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது இவங்களுக்குள்ள இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறா பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. டிராகன் லீ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாரு, வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது பியூர் ஃபியூஷன் கலெக்டிவ் அந்த டீம், அதாங்க PFC அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாமா, அப்படி தான் அவங்களும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சோனியா டேவல் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கு அந்த டீம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேலஞ்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வலேரியா மற்றும் சலீனா வெகா. மூணாவது அவங்க ஒரு சர்ப்ரைஸ் ஆப்பரண்ட்டை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸை. அந்த இடத்துல தான் மேன் பெக்கி லிஞ்சுடைய தீமை சொல்லிக்குது. பெக்கி லிஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டேக் டீம் பண்ண தான் வந்தாங்க. ஸோ அரங்கமே அதிருதுங்க. பெக்கி லிஞ்ச் வந்து ஒரு சர்ப்ரைஸ் முட்டுறாங்க வந்து நட்டாலியா. ஏண்டா இதுக்கு எதுக்குடா சர்ப்ரைஸ் சொன்னீங்களே சப்பானி பயிலடா, நீ தெரியும்டா, நீ கன்னடாவில் நாட்டில் நடக்கும்போதே தெரியும்டா நீங்கள் இவ்வளோ தான் கூப்பிட்டு வருவீங்கன்னு. நான் கூட யார் அப்படின்னு வாயை பழந்து பார்த்தா அதை முடிச்சுட்டு அவனை யாராச்சும் சொல்லி அவங்க நிறுத்த சொல்லுங்கடா, அந்த பாட்டி வயசாகிடுச்சுடா, இன்னும் சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சரி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து யார் வின் பண்ணியிருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூர் ஃபியூஷன் கலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம நெட்டாலியா வந்து ரிட்டனாக இருக்கிறதுனால அவங்களுடைய ரிட்டனை நம்ம பெருசாக கட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வின் பண்ண வச்சுக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிரெட் ஹார்ட்டை நெட்டாலியா பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரெட் ஹார்ட்டுக்கும் நெட்டாலியாவுக்கும் இருக்கிற கனெக்டிவ், நெட்டாலியாவோட டீம் மியூசிக்கும் பிரெட் ஹார்ட்டோட டீம் மியூசிக் மாதிரி தான் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டையரோட டைம். ட்ரூ மேக்கினர் வராரு, வந்து நம்ம ஒயிட் பேரத்தை பார்த்து கேட்குறாரு, உனக்கும் எனக்கு ஏதாவது பர்சனல் விஷயம் இருக்கா, நீ என்னுடைய பழைய நண்பன், உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் நான் உனக்கு ஒரு பேட் நியூஸ் அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது மீதி ஒரு பேட் நியூஸ் பேர் கேட்டிருந்தார்ல, அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறார், உனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லட்டா, உன்னால் சண்டை போட முடியாது, என்கிட்ட வர முடியாது, பார்க்கவே பரிதாபமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் வச்சுட்டு இருக்காரு. பேட் நியூஸ் பேரட்டை தான் நம்ம ஒயிட் பேரட் இப்படியே பார்க்குறாரு, ஏண்டா எவன்டா சொன்னால் என்னால் சண்டை போட முடியாதுன்னு வந்து விட்டேன் அப்படின்னு போட்டு பார்க்க பாருங்களா சாம. ஸோ அப்புறம் ட்ரூ மேக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ட்ரூக்கும் ஒயிட் பேரட்டுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு ஃபியூட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆடர் பிஎஸ் வராரு. போன வாரம் நடந்தது நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குது, ஸோ இதெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சிஎம் பாங்கிட்ட பேசினேன், அந்த விஷயத்தை உன்ட்டே சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு ரீமேட்ச். ட்ரூ சொல்கிறாரு,
ரீமேட்ச்னா ஒரு பத்திரம் எழுதி வச்சுக்க, அதில் வந்து இந்த மேட்சில் சிஎம் பங்க் செத்துட்டான் அப்படின்னு எழுதி வச்சுக்க, அப்போ தான் அந்த மேட்ச்சில் கான்ட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது செத்துறீங்களோ இல்லையோ, பட் ஆனால் பாடியை வெளியே எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டீல் கேஜ் மேட்ச் இல்லை, ஹெல் இன் எ செல் மேட்ச் அப்படின்னு சொல்கிறாரு. 2023 ரசல்மேனியாக்கு அப்புறமா மீண்டும் ஹெல் இன் எ செல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அது ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் சிஎம் பங்குக்குள்ளே நடக்க போகுது. ஸோ இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பிளாக் பெல்ட் பேப்பரில் நடக்க போதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயாக்கா ரெமஸ்டேடியோ வெர்சஸ் த ஃபின் பேலர் WWE உமன்ஸ் நடக்குது வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன் ஃபின் பேலருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக கொண்டு போடுது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபின் பேலர் வந்து டிஸ்குவாலிஃபையை தான் விரும்புகிறாரு பொழுது. இந்த மேட்சை டிக்யூவில் முடிக்கிறாரு, முடிச்சிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா த பிக் 3 பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ WWE மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப்பான குவாலிஃபை மேட்ச் இருக்குல்ல, அதில் கலந்துருக்கிற ஜே ஊசோ, எட்ஜர் டிராகவா மற்றும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ப்ரான் பிரேக்கர் 3 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க, யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக உள்ள இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் டைம் த ஈட் ஜே ஊசோ, ப்ரான் ஸ்ட்ரோமன், எட்ஜர் டிராகவா மற்றும் இன்னொருத்தர் யாரப்பா மறந்து போச்சே, பூட்ஸ் தானே, இவங்க 4 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4-4 ஃபார் த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்னா நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பக்கா வேறு லெவல், செம்மையாக கொண்டு போகிறானுங்க. இந்த மேட்சோடைய ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் கோவிட்னால அஃபெக்ட் ஆகி ஒளிஞ்சு போனாங்க. இப்போ பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டார், நான் இருக்கும்போது நீங்கள் மேட்ச் நடத்திடுவீங்க வந்து பிரான் ஸ்ட்ரோமனை அடின்னு அடிக்கிறாரு. எப்பா பிரான் ஸ்ட்ரோமன் என்னையா பண்ணாரு, எங்கே பார்த்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்க, பாவையா பிரான் ஸ்ட்ரோமன், நீ ஜெயண்ட் தான் ஒத்துக்கிறேன், பிரான் ஸ்ட்ரோமனை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெற்றார் பார்த்தீங்கன்னா உங்கள் ஈட் ஜே ஊசா வெற்றி பெற்று இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப் நம்பர் 1 குவாலிஃபை ஆகிட்டார். இதை நம்ம எல்லாருக்குமே தெரியுமேன்னு கேட்டிங்கன்னா WWE இதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட காட்டியிருக்காங்க. என்ன சர்ப்ரைஸோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரா ரிவ்யூ அவ்வளோதான் நடந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனாலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெஸ்லிங் செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுடன் விரைபடுகிறேன். டாடா பாய் பாய்.